ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து மண்டே டு சாட்டர்டே எக்ஸாக்டாக ஒரு 7 to 7:30 நான் மேக்ஸிமம் அதை வந்து ஒரு 7 மணிக்குள்ளே வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில ஒர்க் இருக்கிறதுனால அதை போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் நமக்கு அந்த டைமில் வந்து ஆனால் மண்டேலேருந்து ஸோ அதே மாதிரி வந்து மண்டே டு சாட்டர்டே எவ்ரி மண்டே டு சாட்டர்டே வந்து கிளாஸஸ் வந்து நம்ம வீடியோ கிளாஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த 80 டேஸில். சரிங்களா? ஸோ அப்போது இந்த 50 டேஸ் வரைக்கும் இன்றைக்கி 50th டே இந்த 50வது நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான வார்த்தை, நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, எல்லாமே முக்கியமானது தான். அதில் எல்லா வார்த்தைகளும் எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், சூழ்நிலையில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹேவு, ஹேடு, ஹேஸ் இதையெல்லாம் எந்தெந்த வார்த்தைகளுக்கு மாற்றாக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கெட் அப்படின்ற வார்த்தையை ரிசீவ், பை, ஃபெட்சு, ஃபைண்டு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மாற்றாக நம்ம கெட், இது எல்லாத்துக்குமே மாற்றாக நம்ம வந்து கெட் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஹேவு, ஹேஸு, ஹேடு இதெல்லாம் நம்ம எந்தெந்த வார்த்தைக்கு, இந்த ஹேவையும் ஹேஸையும் எந்தெந்த வார்த்தைக்கு மாற்றாக வச்சு பயன்படுத்தலாம், அது எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்தணும், அது அப்படி பயன்படுத்தும் போது அந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்க்கும்போது வந்து டூ அண்ட் மேக் அப்படின்ற 2 வார்த்தைக்குள்ளே வித்தியாசம் என்ன, அதை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம். டூனா என்ன, அதுக்குரிய மீனிங் என்ன. மேக்னா என்ன, மேக்னா வந்து நம்ம தயாரிக்கிறது. சரிங்களா? தயாரிக்கிறது, செய்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேக் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? அப்போது லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு முக்கியமான வார்த்தை ஐ ஹாவ் மேட் ஏ மிஸ்டேக்கா, ஐ ஹாவ் டன் ஏ மிஸ்டேக்கா அப்படின்றதுனா ஐ ஹாவ் மேட் ஏ மிஸ்டேக் தான். சரிங்களா? சரியானது. சரிங்களா? ஓகே, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட் டே கிளாஸஸ் வந்து வீடியோஸ் கொண்டு பாருங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கே பாருங்களேன், இப்போது ஹேவு, ஹேஸ், ஹேடு இதெல்லாம் ஃபஸ்ட்டு எங்கே பயன்படும், எந்தெந்த காலத்தில் பயன்படும்னு சொல்கிறேன். சரிங்களா? எப்போவுமே ஹேவு, ஹேஸ் ரெண்டுமே வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு செயல் நடக்குது, இல்லை ஒரு செயல் இந்த மாதிரியான நிலையில் இருக்குது, ஒரு பொருள் இந்த செயலை செய்யுது, இல்லை ஒரு பொருள் இந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹேவு, ஹேஸும் ப்ரெசண்ட்டில் பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஹேட் அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு செயலை, கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு செயலை குறிக்கிறதுக்காகவும், கடந்த காலத்தில் ஒரு பொருள் வந்து எப்படி இருந்துச்சு, என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம ஹேட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவோம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்க்க போகிறது வந்து அதே மாதிரி ஹேவ், ஹேஸ் தான். இப்போ ஹேவ், ஹேஸு இதுக்கெல்லாம் மீனிங் என்னென்னா, ஹேவ் அப்படின்னாலே மீனிங் என்னென்னா, ஒரு பொருளை வந்து கொண்டிரு, பெற்றிரு, வைத்திரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நான் ஒரு கார் வச்சுருக்கேன், அதை நான் எப்படி சொல்லுவேன், நான் ஒரு கார் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன்னா, இப்போ அதே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஐ ஹேவ் எ கார், ஐ ஹேவ் எ கார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க, தே ஹேவ் எ கார். சரிங்களா? அவங்க ஒரு சைக்கிள் வச்சுருக்காங்க, தே ஹேவ் எ சைக்கிள். அப்போது ஒருத்தவங்க ஒரு பொருளை வச்சுருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஹேவ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இதே வந்து கடந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு பொருளை வச்சுருந்தாங்க, இப்போ உதாரணத்துக்கு அவங்க லாஸ்ட் இயர் ஒரு கார் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தே ஹேட் வந்துடும். அங்கே ஹேடுன்றது கடந்த காலத்தில் ஒரு பொருள் இருந்ததை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது தே ஹேட் எ கார் அப்படின்னா, தே ஹேட் எ கார் லாஸ்ட் இயர் அப்படின்னா அவங்க லாஸ்ட் இயரில் ஒரு கார் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது ஹேஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது எதுக்கு, இப்போது அதுவும் இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு பொருளை ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அப்போது ஹேவுன்றது வந்து சப்ஜெக்டாக ஐ, வி, யூ, தே அப்படின்றது வர்றதுக்கும் பக்கத்தில் வரும். ஹேஸுன்றது வந்து ஹீ, ஷீ, இட் அப்படின்ற வார்த்தைகளுக்கும் பக்கத்தில் வரும். சரிங்களா? இப்போ எப்பப்போல்லாம் நான், நாங்கள், நீ, நீங்கள், அப்புறம் தே அவங்க இதையெல்லாம் பற்றி சொல்லும்போது ஹேவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு ஐ ஹேவ், வி ஹேவ், யூ ஹேவ், தே ஹேவ். இப்போது ஐ ஹேவ் எ கார், வி ஹேவ் எ கார்னால் நாங்கள் ஒரு கார் வச்சுருக்கோம், யூ ஹேவ் எ கார்னால் நீ ஒரு கார் வச்சுருக்க, தே ஹேவ் எ கார்னால் அவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போது அவன் ஒரு கார் வச்சுருக்கான்னு சொல்கிறதுக்கு ஹீ ஹேஸ் எ கார், அவள் ஒரு கார் வச்சுருக்கான்னு சொல்லும்போது ஷீ ஹேஸ் எ கார், அது ஒரு கார் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேஸ் எ கார். சரிங்களா? அப்போது புரியுது அவங்களுக்கு. இப்போ ஹேவ், ஹேஸ்ன்றது ப்ரெசென்ட்டில் சொன்னோம், ஒரு பொருளை இருந்ததை. ஹேட் அப்படின்றது வந்து கடந்த காலத்தில் சொல்கிறோம். இதே வில் ஹேவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இனிவரும் காலங்களில் ஒரு பொருள் இருப்பதை வந்து சொல்லலாம். அப்போ ஹேவ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா, ஹேவ், ஹேஸுக்கு இப்போது அதோட ப்ரெசன்டென்ஸ் வெர்ப், ஹேவ்ன்றது ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, அதோட மீனிங் என்னென்னா இப்போது பெற்றிரு, கொண்டிரு, வைத்திரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா?
ஓகே. இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐ ஹேவ் அ கார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஐ ஹேவ் பாருங்க ஐ பக்கத்தில் ஹேவ் வந்திருக்கு. அப்போ ஐ ஹேவ், வி ஹேவ், யூ ஹேவ், தே ஹேவ் அப்படின்னு தானே வரும் கிராமர் படி, இங்கிலீஷ் கிராமர் படி. ஸோ அப்போது ஐ ஹேவ் எ கார்னா என்கிட்ட ஒரு கார் இருக்குது, இல்லை நான் ஒரு கார் வச்சுருக்கேன் அப்படின்னு மீனிங். சரிங்களா? அப்போ எப்பப்பெல்லாம் நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, ஒரு பொருள் கையில் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ஹேவ் ஹேஸ் வச்சு சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடியும் ஒன்று சொல்லியிருப்பேன். தேர் இஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சு சொல்லலாம். இப்போது இப்போ இங்கே பாருங்களேன், தேர் இஸ் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குன்னு மட்டும் சொல்லும். சரிங்களா? இப்போ தேர் இஸ் எ கார்னா ஒரு கார் இருக்குது. இதே ஹேவ் வந்து ஐ ஹேவ் எ கார்னா நான் ஒரு கார் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு கார் இருக்குது. தேர் இஸ்னால் ஒரு பொருள் இருக்குதுன்னு மட்டும் சொல்லும். ஆனால் ஐ ஹேவ் எ ஐ ஹேவ் வந்து அதுவும் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வர சப்ஜெக்ட் ஐ ஹேவ் எ கார் அப்படின்றது வந்து என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. அப்போ தேர் இஸ் எ கார்னே இருக்குது. கேட்குறாங்க, ஏப்பா அங்கே ஒரு கார் இருக்கான்னு பார்க்க சொல்லு. ஆமாம், அங்கே ஒரு கார் இருக்குது. அப்போது தேர் இஸ் எ கார். இதே கடந்த காலத்தில் அங்கே ஒரு கார் இருந்துச்சான்னு பார்க்க சொல்லு. அங்கே ஒரு கார் இருந்துச்சாமே இல்லை கடந்த காலத்தில் சொல்லும்போது, ஏப்பா அங்கே ஒரு கார் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறத தேர் வாஸ் எ கார்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ தேர் இஸ்னால் இப்போ இருக்குது, தேர் வாஸ்னால் இருந்துச்சு. இனிமேல் வரப்போகிற காலங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ தேர் வில் பி எ கார் இன் யுவர் ஹோம். இன் யுவர் ஹோம், உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்கும். இனி வரும் காலங்களில் ஃப்யூச்சரில் உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்கும். இப்போ தேர் வில் பி எ கார் இன் யுவர் ஹோம்னா உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போது தேர் இஸ் புரிஞ்சிருச்சா? தேர் இஸ், தேர் வாஸ், தேர் வில் பி. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு கார் இருக்குது. இப்போது என்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஐ ஹாவ் எ கார் நவ். புரியுதா? ஐ ஹாவ் எ கார் இன் மை ஹவுஸ். இதே கடந்த காலத்தில் சொல்லும்போது ஐ ஹேட் எ கார் லாஸ்ட் இயர். ஐ ஹேட் எ கார் லாஸ்ட் இயர்னா போன வருஷம் என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு. இதே ஐ வில் ஹேவ் எ கார், ஐ வில் ஹேவ் எ கார் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா அடுத்த வருடம் என்கிட்ட ஒரு கார் இருக்கும். அடுத்த வருடம் நான் புதுசாக ஒரு கார் வாங்கி வச்சுருப்பேன். அப்போ அடுத்த வருடம் என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னா ஐ வில் ஹேவ் எ கார் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஓகே. அப்போ ஹேவ் ஹேஸ் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு பொருளை வந்து கொண்டிருத்தல், வைத்திருத்தல், வைத்திருப்பதை சொல்லும், கொண்டிருப்பதை குறிக்கும், இருப்பதை பற்றி சொல்லும். இட்ஸ் மைன் அப்படின்னா இங்கிலீஷில் இது என்னோடது அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஒரு பொருளை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது ஹேவ் ஹேஸும் இப்போ ப்ரெசென்ட்டில் பயன்படும். சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ ஹேவ் காட் எ கார் அப்படின்னா இந்த இடத்துல இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சொல்கிறேன் நான். சாரி, ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு கார் இருக்குது. இப்போது என்கிட்ட ஒரு கார் ஒரு பொருள் இருக்குன்றதை நான் 2 வார்த்தையாக சொல்லலாம். ஒன்று வந்து ஐ ஹேவ், இல்லை ஐ ஹேவ் காட் அப்படின்ற வார்த்தை. ஐ ஹேவ் காட். இல்லை இப்போ பாருங்களேன், என்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஐ ஹேவ் எ கார்னு சொல்லலாம், இல்லை ஐ ஹேவ் காட் எ கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஹேவ்ன்றது மொதல் சென்டென்ஸில் ஐ ஹேவ்ன்றது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சென்டென்ஸில் காட் அப்படின்ற வார்த்தை தான் கொண்டிருக்கு என்கிட்ட ஒரு கார் இருக்குன்றத சொல்லும். சரிங்களா? இப்போ ஐ ஹேவ் காட் எ கார் அப்படின்னா என்கிட்ட ஒரு கார் இருக்குது, நான் ஒரு காரை வச்சுருக்கேன், நான் ஒரு கார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேவ் காட். இந்த இடத்துல ரெண்டாவது ஐக்கு பக்கத்தில் ஐ ஹேவ் காட் எ கார் அப்படின்ற சென்டென்ஸில் ஐக்கு பக்கத்தில் ஹேவ் வருதுல்ல, அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் வரக்கூடிய ஹேவ் ஹேஸ். அது அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் வர காட் தான் கெட்டன். ஐ ஹேவ் காட் எ கார் அப்படின்றது வந்து இந்த இடத்துல காட் அப்படின்ற வார்த்தை தான் இருக்குது அப்படின்றத சொல்லும். சரிங்களா? அப்போது என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்றத வந்து ஐ ஹேவ் காட் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம், இல்லை ஐ ஹேவ் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம். இதை வந்து என்கிட்ட இருக்குன்றது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்குது, எங்ககிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது, அவகிட்ட இருக்குது, அதுக்கிட்ட இருக்குன்னு வச்சு சொல்லலாம். இப்போது உதாரணத்துக்கு பாருங்களேன், என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குதுன்னு சொல்கிறத ஐ ஹேவ் எ லேப்டாப். அவங்கக்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, தே ஹேவ் எ லேப்டாப். அவங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, இல்லை அவனை எடுத்துகிட்டு நம்ம பேர் கூட போட்டுக்கலாம். அவங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குன்னா ஹி ஹேஸ் எ லேப்டாப். ஹேஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஹி ஹேஸ் வந்துருச்சு. ஹி ஹேஸ் எ லேப்டாப். அந்த இடத்துல போய்ட்டு ஹேவ் போடக்கூடாது. சரிங்களா? இப்போ அவகிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. அதே மாதிரி அவகிட்ட ஒரு லேப்டாப் இருக்குன்றப்போ ஷி ஹேஸ் எ லேப்டாப் வந்துடும். சரிங்களா? அதுக்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, இட் ஹேஸ் எ லேப்டாப். சரிங்களா? இப்போது அவன் அதுன்னு சொன்னேன்னா அவங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அதுக்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அவகிட்ட ஒரு லேப்டாப் இருக்குதுன்னு இந்த அவ அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பேர் போட்டுக்கலாம். அவன் சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பையனுக்கு பேர் இருக்கும்ல, இப்போ அவனுக்கு வந்து டோனின்னு வச்சுக்கலாம். டோனி ஹேஸ் எ லேப்டாப். இப்போ விராட் அப்படின்னு வச்சுக்கலாம். விராட் ஹேஸ் எ லேப்டாப்.
விராட் எடுத்துகிட்டு ஹே ஹேஸ் எ லேப்டாப்னு சொல்லிக்கலாம். இல்லை ஹீக்கு அவனுக்கு பேர் இருக்கும், அப்போ விராட் ஹேஸ் எ லேப்டாப். சாக்ஷி ஹேஸ் எ லேப்டாப் சரிங்களா. இல்லை ஷி ஹேஸ் எ லேப்டாப்னு சொல்லலாம். இட் ஹேஸ் எ லேப்டாப் சரிங்களா. அப்போ உங்களுக்கு புரியுதா? ஹேவ் வந்து ஐவி யூ தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வரும், அடுத்ததாக வரும். ஹீ ஷி இட் அப்படின்ற வார்த்தை வந்து பக்கத்தில் வரக்கூடிய வெர்பு வந்து இந்த வெர்போட ப்ரெசன்டென்ஸ் வெர்போட எஸ் சேர்ந்து வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்களேன். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ். இப்போ ஐ ஹேவ் காட் எ கார்னு சொல்லலாம், ஐ ஹேவ் எ கார்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் மீனிங் வந்து நான் ஒரு கார் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். ஷாஷா ஹேஸ் பியூட்டிஃபுல் ஐஸ். ஷாஷாவோட கண்கள் வந்து ஒரு கண்கள் அழகாக இருக்குது. இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் மேட்ச் ஆகாது. அவள் ஒரு அழகான கண்களை பெற்றுள்ளாள் அப்படின்னு வரும். அவளோட கண் ரொம்ப அழகாக இருக்குப்பா, ஷி ஹேஸ் பியூட்டிஃபுல் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஷி ஹேஸ் காட் பியூட்டிஃபுல் ஐஸ். இந்த இடத்துல காட் அப்படின்றது அவன் இருக்குன்றது சொல்லும் சரிங்களா. ஷி ஹேஸ் காட் பியூட்டிஃபுல் ஐஸ். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியணும்னா நீங்கள் கடந்த காலத்தில் நம்ம நடத்தின பர்ஃபெக்ட் டென்ஸோட அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் சரிங்களா. ஓகே, அப்போது ஷாஷா ஹேஸ் பியூட்டிஃபுல் ஐஸ்னாலும் ஒன்று தான், ஷாஷா வந்து அழகான கண்களை பெற்றுள்ளார். அதே மாதிரி ஷாஷாவோட கண் வந்து ஷாஷா ஹேஸ் காட் பியூட்டிஃபுல் ஐஸ்னாலும் ஒன்று தான் சரிங்களா. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள். இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவனுக்கு ஏதாவது குழந்தைங்க இருக்கா? ஏன்பா கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆகுதுன்னு கேட்குன்னு நினைக்கிறீங்க. அவனுக்கு ஏதாவது குழந்தைங்க இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏப்பா உனக்கு ஏதாவது குழந்தை இருக்கா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது டஸ் ஹி ஹேவ் எனி சில்ட்ரன், டஸ் ஹி ஹேவ் எனி சில்ட்ரன், இந்த டஸ்ஸு ஹீ அப்படின்ற வார்த்தையெல்லாம் அப்படியே கண்டினியூஸாக சொல்லிடணும். டஸ் ஹி ஹேவ், டஸ்ன்னு சொல்லிடணும். டஸ் ஹி ஹேவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. டஸ் ஹி ஹேவ், டஷின்னு வரும்போது டஸ் ஹி ஹேவ் எனி சில்ட்ரன், டஸ் ஹி ஹேவ் எனி சில்ட்ரன் அப்படின்னு வந்துடணும் சரிங்களா. அப்போ பாருங்கள், அப்போ அவனுக்கு ஏதாவது குழந்தை இருக்கான்னு கேட்குறாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டஸ் ஹி ஹேவ் எனி சில்ட்ரன் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஏதாவது குழந்தை இருக்கா, ஏதாவது குழந்தைங்க இருக்கா அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா காட் வச்சு கேட்கும்போது ஹேஸ் ஹி காட் எனி சில்ட்ரன், ஹேஸ் ஹி காட் எனி சில்ட்ரன் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இருக்குன்னா எஸ் ஹி ஹேஸ் 2 children, இல்லை ஹி ஹேஸ் 3 children அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள். இல்லைன்னா இப்போ ரெண்டாவதுக்கு ஃபஸ்ட்டுக்கு டஸ் ஹி ஹேவ் எனி சில்ட்ரன் கேட்குறாங்க. எஸ் ஹி ஹேஸ் 2 children அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை ஹேஸ் ஹி காட் எனி சில்ட்ரன், எஸ் ஹி ஹேஸ் காட் 2 children அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து ஹேவ் காட் அப்படின்றது ரெண்டுமே இருக்கிறது, கொண்டிருத்தல், வைத்திருத்தல் அப்படின்ற மீனிங்கில் வரும் சரிங்களா. அடுத்தது இங்கே பாருங்களேன். ஹி ஹேஸ் 2 children. ஓகே, தே ஹேவ் சில்ட்ரன், தே ஹேவ் எ சில்ட்ரன், தே ஹேவ் சம் சில்ட்ரன் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சைல்டு அப்படின்னு வந்தால் அது வந்து சிங்குலர். சைல்டுன்றது வந்து ஒரே ஒரு குழந்தைய குறிக்கும். சில்ட்ரன்னா சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சில்ட்ரன் அப்படின்ற வார்த்தை தான் ப்ளூரல் சரிங்களா. நம்ம சைல்டுன்னா ஒரு குழந்தைய பற்றி சொல்லுவோம். ஷி ஹேஸ் அ சைல்டு அப்படின்னா, ஷி ஹேஸ் அ சைல்டு அப்படின்னா அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்போ அவளுக்கு ஏதாவது ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஷி ஹேஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இதே பாருங்கள், ஷி ஹேஸ் சில்ட்ரன் அப்படின்றபோது அவளுக்கு குழந்தைங்க இருக்குது. குழந்தைங்கன்னா இப்போ சில்ட்ரன் வந்துச்சுன்னா குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் எத்தனை பேர் எனக்கு தெரியாது, 2-3 பேர் இருக்கலாம். ஷி ஹேஸ் சில்ட்ரன் அப்படின்னு வரும்போது அப்போ அவளுக்கு குழந்தைங்க இருக்காங்க. புரியுங்களா. அப்போது சைல்டுன்றது சிங்குலராகவும் சில்ட்ரன்றது அதோட ப்ளூரல் ஃபார்ம்லேயும் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ சில்ட்ரன்ஸு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது அப்போது ஐ ஹாவ் இந்த 2 வார்த்தையினுடைய மீனிங் உங்களுக்கு புரியுதா? இது வந்து நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், ஐ ஹாவ் அப்படின்ற 2 வார்த்தையும் நம்ம இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்ற சொல்கிறப்போ ஐ ஹாவ் காட் எ ஹெட்டேக், ஐ ஹாவ் காட் சிவியர் ஹெட்டேக், எங்களுக்கு ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குது. தே ஹாவ் காட் சிவியர் ஹெட்டேக்னா அவங்களுக்கு ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குது. அப்போது தலைவலி, பல்லுவலி, ஒரு சில பெயின், இப்போ கால்லையோ முதுகுலையோ பேக் பெயின், ஃபுட் பெயின், செஸ்ட் பெயின், அப்புறம் ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய பெயின், இந்த மாதிரிலாம் பெயின்ஸ் இருக்கும்போதெல்லாம் ஐ ஹேவ் காட்னு சொல்லலாம், ஐ ஹேவ்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், அவளுக்கு ரொம்ப பாதத்தில் ரொம்ப வலியாக இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது ஷி ஹேஸ் அ பெயின் ஆன் ஹர் ஃபுட், அவளோட பாதத்தில் அவளுக்கு ரொம்ப வலியாக இருக்கா. ஷி ஹேஸ் அ பெயின்
ஆன் ஹேர் ஃபுட் அப்படின்னா அவளோட பாதத்தில் அவளுக்கு ரொம்ப வலி அதிகமாக இருக்கும், அவளோட பாதத்தில் வலிக்குதான், புரியுதுங்களா? அதே மாதிரி ஐ ஹாவ் எ பெயின் ஆன் மை ஃபுட்னா ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், அதனால் என்னோடய கால் வலிக்குது. ஐ ஹாவ் எ சிவியர் பெயின் ஆன் மை ஃபுட் அப்படின்னா எனக்கு ரொம்ப கால் வலி அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால. அப்போது ஹெட் ஏக்கு, டூத் ஏக்கு, பெயின் அப்படின்னு வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஐ ஹாவ் காட்டும் ஐ ஹாவ் அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் எ சிவியர் பெயின்னு சொல்லலாம், இல்லை ஐ ஹாவ் காட் எ சிவியர் பெயின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் எ டூத் ஏக்னு சொல்லலாம், ஐ ஹாவ் காட் எ டூத் ஏக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஐ ஹாவ் எ ஹெட் ஏக்னு சொல்லலாம், ஐ ஹாவ் காட் எ ஹெட் ஏக்னு சொல்லலாம். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுட்டு வரணும். இப்போ அடுத்தது பாருங்கள். அதே மாதிரி ஐ ஹாவ் காட் ஐ ஹாவ்ன்றதை வந்து எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குன்றப்போ அது ரெண்டுத்தையும் வச்சு சொல்லிக்கலாம். இப்போது ரொம்ப இருமலாக இருக்குது, ஐ ஹாவ் எ காஃப் அப்படின்னா எனக்கு ஐ ஹாவ் சிவியர் காஃப் அப்படின்னா எனக்கு ரொம்ப இருமல் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஐ ஹாவ் அ சிவியர் கோல்டு அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தே ஹாவ் அ கோல்டு அப்படின்னா அவங்களுக்கு கோல்டாக இருக்குது, சரிங்களா? அப்புறம் தே ஹாவ் காட் சோர் த்ரோட், தே ஹாவ் காட் அவங்களுக்கு ரொம்ப தொண்டை கம்பனமாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனாலையோ இல்லை பனியில் நின்னதுனாலையோ அவங்களுக்கு ரொம்ப தொண்டை ஒரு மாதிரி வறண்ட மாதிரி இருக்குது. தே ஹாவ் காட் சோர் த்ரோட்னா வறண்ட தொண்டை, கரகரன்னு இருக்கும் பாருங்கள், அதுதான் சோர் த்ரோட்டு, சரிங்களா? இல்லைன்னா தே ஹாவ் எ சோர் த்ரோட் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை தே ஹாவ் காட் எ சோர் த்ரோட்டுன்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? என்னப்பா உனக்கு ரொம்ப உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவனுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது ஹி ஹாஸ் எ டெம்பரேச்சர், ஹி ஹாஸ் இப்போ இப்படி கூட சொல்லிக்கலாம், ஹி ஹாஸ் அ ஃபீவர் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஹி ஹாஸ் அ டெம்பரேச்சர்னு சொல்லிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப ஜுரமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறத ஐ ஃபீல் ஃபீவரிஷ்னு சொல்லிக்கலாம். நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், எனக்கு எதுவும் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, நான் அது ஜுரம் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஃபீவரிஷ்னு சொல்லிக்கலாம். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? எடுத்த உடனே வந்துடாது வலி, அப்போல்லாம் நம்ம முன்னாடி சொல்லுவோம்ல, அப்போது அப்படி சொல்லும்போது எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஃபேவரிஷ், ஐ ஃபீல் லைட் ஹெட்டேக், மைல்டு ஹெட்டேக், சரிங்களா? எனக்கு லைட்டாக செஸ்ட்டில் பெயின் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த பிபி உள்ளவங்க, ஹார்ட் பேஷண்ட்லாம். ஸோ அப்போ அது எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் எ மைல்டு அட்டாக் ஆன் மை செஸ்ட், ஐ ஹாவ் எ மைல்டு பெயின், ஐ ஹாவ் எ ஸ்மால் பெயின், பிட் ஆஃப் பெயின் ஆன் மை செஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லிக்கலாம். இல்லை ஐ ஃபீல் எ பிட் ஆஃப் பெயின் ஆன் மை செஸ்ட், ஐ ஃபீல் எ பிட் ஆஃப், இப்போ இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு பெயின் வர மாதிரி இருக்குது, இல்லை தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஐ ஃபீல் லைட் ஹெட்டேக், இல்லை ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குன்னா ஐ ஃபீல் சிவியர் ஹெட்டேக், சரிங்களா? ஃபீல் பண்ணுறது. இல்லை எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஐ ஃபீல் ஃபீவரிஷ்னு சொல்லணும், சரிங்களா? ஓகேவா? ஓகே. அப்போது இப்போ மேலே பார்த்த அத்தனை வார்த்தைகளுக்கும் ஐ ஹாவ் காட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐ ஹாவையும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஹாவையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாவ் காட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எடுத்துகிட்டு வி போட்டுக்கலாம், யூ போட்டுக்கலாம், தே போட்டுக்கலாம். இந்த இடத்துல அதே மாதிரி ஹி ஷீட்டுக்கு பதிலாக ஹி ஷீட் பக்கத்தில் போட்டு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், இப்போ ஒரே இதுதான், லாங் ஹேர், ஒரு பொண்ணுக்கு நீளமான முடி இருக்குது. நம்மளாம் நீளமான முடியை பார்த்தா எப்படி, எனக்கெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்கும், என்னடா இவ்வளோ நீட்டாக முடி இருக்குது, அப்படியே எல்லாருமே அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு பொண்ணு வருது, ஒரு பஸ்ஸில் ஏறுது, அந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணுக்கு மட்டும் ரொம்ப நீளமான முடி இருந்துச்சுன்னா என்னடா இவ்வளோ நீட்டாக முடி இருக்குது, இவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த நீளமான முடியை பற்றி பேசணும். அந்த பொண்ணு பேர் வந்து ஷாஷா. இப்போது அந்த பொண்ணுக்கு இப்போ நீளமான முடி, அந்த பஸ்ஸில் ஏறிடுச்சு அந்த பொண்ணு, உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. உடனே ஒரு 2 லேடிஸ் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பாரேன் எவ்வளோ நீட்டாக இருக்குது அந்த பொண்ணு முடி, எவ்வளோ நீளமாக இருக்குது அந்த பொண்ணோட முடி அப்படின்னு சொல்லும்போது ஷி ஹேஸ் அ லாங் ஹேர். இப்போ சொல்லும்போது ஷி ஹேஸ் அ லாங் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேசிக், நம்ம இதையே வந்து மாற்றி கூட சொல்லலாம், நான் அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கங்க. அப்போது அந்த பொண்ணு பேர் ஷாஷான்னா ஷி ஹேஸ் அ லாங் ஹேர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஷாஷா ஹேஸ் அ லாங் ஹேர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இதே ஒரு 10 மாதம் கழித்து திருப்பி அந்த பொண்ணு பஸ்ஸுக்கு வருது, ஏதோ கண்ட ஷாம்பெல்லாம் போட்டு சுத்தமாக இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சு. அப்போது திருப்பி பார்க்குறாங்க, திரும்பி அதே மாரி அந்த பஸ் ஸ்டாண்டில் ஏறி பார்க்குறாங்க, அந்த பஸ்ஸில் வரும்போது பேசிக்கிறாங்க, என்னப்பா 10 மாதத்துக்கு முன்னாடி அந்த முடி எவ்வளோ முடி இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு, இப்போ என்னடான்னா சுத்தமாக முடியே காணோம்,
10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ நீளமா தெரியுமா முடி இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. ஷாஷாவுக்கு எவ்வளோ நீளமான முடி இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அது ஷாஷாவுக்கு நீளமான முடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஷாஷா ஹேடு வந்துரும் அந்த இடத்துல. ஏற்கனவே கடந்த காலத்துல ஒரு பொருள் இருந்துச்சு. அப்போ ஷாஷா ஹேட் எ லாங் ஹேர். ஷாஷா ஹேட் எ லாங் ஹேர். இப்போ இருக்கும்போது ஷாஷா ஹேஸ் எ லாங் ஹேர் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹேவும், ஹேஸு, ஹேட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ? அப்போ ஷாஷா ஹேட் எ லாங் ஹேர்ன்னு சொன்னா அது வந்து கடந்த காலத்தில். ஷாஷா ஹேஸ் எ லாங் ஹேர்னு சொன்னால் அது வந்து இப்போ ப்ரெசென்ட்டில். இப்போ நம்ம இதே டோனி வச்சு சொல்லுமா? டோனி ஹேஸ் எ லாங் ஹேர். சாரி, டோனி ஹேஸ் எ லாங் ஹேர்னு சொல்லலாம். இல்லை ஏற்கனவே இப்போ ஆனால் தலைவருக்கு முடி இல்லைல்ல, எம்எஸ்டிக்கு இப்போ முடி இல்லை நம்ம ஆளுக்கு தலைக்கு. ஸோ இதை எப்படி சொல்லணும்னா, டோனி ஹேட் எ லாங் ஹேர். ஏற்கனவே நீளமான முடி இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை. அப்போது ஏற்கனவே நீளமான முடி இருந்துச்சுன்னு சொல்கிறப்போ டோனி ஹேட் எ லாங் ஹேர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இருக்குன்றப்போ டோனி ஹேஸ் எ லாங் ஹேர். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஹேவ் ஹாஸோட வெர்பு ஃபார்மேஷன் நம்ம பார்க்கலாம். சாரி, வெர்பு எப்படி எப்படிலாம் வருது ஒவ்வொரு டென்ஸுக்கும். ப்ரெசன்டென்ஸ் இந்த ஹேவ் ஹேஸ்ன்றது ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. அதாவது ரூட் வெர்பு இதுதான் வேர்ச்சொல். இதுலேருந்து தான் எல்லாம் மற்ற வெர்புலாம் வருது. இதுதான் ரூட்டு. இந்த ரூட்லேருந்து தான் அடுத்தது. இதுதான் ரூட் வெர்பு. ஹேவ் ஹேஸ்ன்னு தான் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு எல்லாமே ரூட் வெர்பு. இதுலேருந்து தான் மற்ற வெர்புலாம் வரும். இப்போ ஹேவ் ஹேஸோட பாஸ்ட் டென்ஸ் வெர்பு என்னென்னா ஹேடு. கடந்த காலத்தில் ஒரு செயலை ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, ஒரு பொருளை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறப்போ ஹேட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் ஆகும். இப்போ ஒருத்தவங்க ஒரு பொருளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹேவ் ஹேஸும் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஹேட் அப்படின்றது வந்து அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஹேவ் தான். இனிமேல் ஃப்யூச்சரில் ஒருத்தவங்க ஒரு பொருளை வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறத ஷி வில் ஹேவ் அப்படின்ற ஒரு வார்த்தை, வில் ஹேவ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படும். அப்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஹேவ் ஹேஸு, அதோட பாஸ்ட் டென்ஸு ஹேடு, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹேடு. சரிங்களா? ஹேடு. சரிங்களா? ஃப்யூச்சரில் சொல்லணும்னா வில் ஹேவ்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். உனக்கு அதை செய்ய டைம் இருக்கான்னு கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்பாங்களே, ஏன்பா உனக்கு அதை செய்யறதுக்கு டைம் இருக்கா? இருந்தால் சொல்லு, இல்லைனா செஞ்சு கொடு, இல்லைனா கொடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, டு யூ ஹேவ் அ டைம் டு டூ தட். டு யூ ஹேவ் டைம்னு சொல்லலாம், இல்லை டு யூ ஹேவ் அ டைம்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு தான் டு யூ ஹேவ் அ டைம்னு யூஸ் பண்ணாங்க. இப்போல்லாம் டு யூ ஹேவ் டைம் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க பேச்சு மொழியில். ஸோ அப்போ டு யூ ஹேவ் டைம் டு டூ தட் அப்படின்னா, டு யூ ஹேவ்னா உனக்கு இருக்கா அப்படின்னு அர்த்தம். டு யூ ஹேவ் டைம்னா உனக்கு இருக்கா. டு டூ தட் அதை செய்யறதுக்கான டைம் உனக்கு இருக்கா, அது செய்யறதுக்கு உனக்கு டைம் இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இருந்துச்சுன்னா எஸ் ஐ ஹாவ் டைம், எஸ் ஐ ஹாவ் அ டைம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நோ ஐ ஹாவ் நாட் டைம் டு டூ தட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதே நம்ம தேர் இஸ் வச்சு கேட்கும்போது அது கேள்வியாக மாறும்போது எப்படி வரும்? இஸ் தேர் எனி டைம் டு டூ தட் அப்படின்னா ஏதாவது டைம் இருக்கா அப்படின்னு, இருக்கா இல்லையா அவ்வளோதான் சொல்லும்போது. இஸ் தேர் எனி டைம்னா டு டூ தட் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது டைம் இருக்கா, அதை செய்கிறதுக்கு ஏதாவது டைம் இருக்கான்னு சொல்லும்போது இஸ் தேர் எனி டைம் டு டூ தட் அப்படின்னா அதை செய்கிறதுக்கு ஏதாவது டைம் இருக்கா. ஆனால் இதே டூ யூ ஹேவ் எ டைம் டு டூ தட்னா யாருன்னு வருவாங்க அதில். தேர் இஸ்னு வந்தால் இருக்கா இல்லையா அவ்வளோதான். ஆனால் டூ டஸ்லாம் வரும்போது உனக்கா, அவங்களுக்கா, நமக்கா, எனக்கா, அவளுக்கா, அவனுக்கான்னு வரும். இப்போ இங்கே பாருங்களேன், டூ யூ ஹேவ் டைம், டூ யூ ஹேவ் உனக்குன்னு வந்துடுதுல. டூ யூ ஹேவ் டைம் டு டூ தட் உனக்கு அதை செய்கிறதுக்கான நேரம் இருக்கா. இதே இஸ் தேர் எனி டைம் டு டூ தட்னா வெறும் நேரம் இருக்கா மட்டும்தான். சரிங்களா? இஸ் தேர் எனி டைம் டு டூ தட்னா நேரம் இருக்கா, அது செய்யறதுக்கான நேரம் இருக்கா அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்களேன். இப்போ அதே மாதிரி இப்போ தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம இந்த ஹெட்டேக்கு, தலைவலிக்குது, ரொம்ப ஃபீவராக இருக்குது, கோல்டாக இருக்குது, அப்புறம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு நம்ம உணர்றதெல்லாம் நம்ம வந்து ஐ ஹேவ் காட் வச்சு சொல்லலாம், ஐ ஹேவ் வச்சு சொல்லலாம். சரிங்களா? உங்கள் விருப்பம், நீங்கள் எது வேணாலும் வச்சு சொல்லிக்கலாம். ஆனால் இனிமேல் வர போகிறதெல்லாம் பாருங்களேன், ஹேவ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ எப்போவுமே நம்ம வழக்கமாக ஈட்டு, ட்ரிங்க்கு, டேக் இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹேவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றேன், குடிக்கிறேன், அந்த பொருளை எடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் அப்போது ஈட், ட்ரிங்க், டேக் இந்தந்த வார்த்தைகளுக்கு மாற்ற நம்ம வந்து ஹேவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், அப்போது ஏதாவது குடிக்கிறியா, ஏதாவது சாப்பிட்றியா, டு யூ ஹேவ் எனிதிங், டு யூ ஹேவ் எனிதிங், டு யூ ஹேவ் எனிதிங் டு ஈட். இல்லை இப்படி கேட்டால் ஏதாவது சாப்பிட வச்சுருக்கியா, டு யூ ஹேவ் எனிதிங் டு ஈட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஹேவே போட்டுக்கலாம்.
டு யூ ஹேவ் எனிதிங் டு ஹேவ் அப்படின்னா இந்த ஹேவ் ரெண்டாவது டு யூ ஹேவ் எனிதிங் டு ஹேவ் அப்படின்னா அந்த ரெண்டாவதாக கடைசியாக வர ஹேவ் வந்து ஈட்டுக்கு பதிலாக வருது. சரிங்களா? இதே வந்து டு யூ ஹேவ் எனிதிங் டு ஈட் இல்லை டு யூ ஹேவ் எனிதிங் டு ட்ரிங்க் டு யூ ஹேவ் எனிதிங் டு டேக் அப்படின்றத ஒரே இதில் சொல்லணும்னா டு யூ ஹேவ் எனிதிங் டு ஹேவ். அந்த ஹேவ்ன்றது ஈட்டையும் குறிக்கும், ஈட்டுக்கு பதிலாகவும் வரும், ட்ரிங்க்குக்கு பதிலாக வரும், டேக் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக வரும். சரிங்களா? அப்போ ஹேவ் வந்து நம்ம ஹேவ் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? காலை உணவு. இப்போது நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, காலையில் சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. எப்படி கேட்கணும்? அப்போ ஹேவ் தான் யூஸ் ஆகும். காலையில் சாப்பாடு சாப்பிட்டியா, டிட் யூ ஹேவ் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கணும். டிட் யூ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், உன்னோட காலை சாப்பாடு சாப்பிட்டியா, இல்லையே காலை சாப்பாடு சாப்பிட்டியானா டிட் யூ ஹேவ் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். சாப்பிட்டேன்னா எஸ் ஐ ஹேவ், சாப்பிட்லன்னா நோ ஐ ஹேவ் நாட் நாட் எட்டுன்னு சொல்லிக்கலாம் இல்லைன்னா. சரிங்களா? ஓகே. அப்போ ஹேவ்ன்றது வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, லஞ்சு, ஒரு மதிய சாப்பாடு, சாண்ட்விட்சு, ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு, டீ சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் சார் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சீனியர் பர்சன் வராங்க. அப்போது அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்? ரொம்ப கொஞ்சம் மரியாதையோடு கேட்பீங்க. உங்களோட எம்டி வந்திருக்காரு ஆஃபீஸ்க்கு, இல்லைனா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க, அதில் வந்து ஒரு சப் கலெக்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட சார் என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக கேட்பீங்கல்ல. ஸோ அப்போ அப்படிலாம் வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் சார் அப்படின்னு கேட்கணும். அப்போ வாட் வுட், இந்த வுட்டுன்றது வந்து ரொம்ப மோர் பொலைட்டு, ரொம்ப பணிவாக கேட்குறத சார் அப்படியே நம்ம தமிழில் சொல்லும்போது சார் என்ன சார் சாப்பிட்றீங்க, எதாவது சாப்பிட்றீங்களா சார், என்ன சார் சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அப்போ இந்த வுட்டுன்றது வந்து அந்த மோர் பொலைட்டான நம்ம சொல்லுவோம்ல அந்த 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 வார்த்தையை தான் குறிக்குது. அந்த வுட்டு வந்து எப்பவுமே மோர் பொலைட்டாக நம்ம சொல்கிறத குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? அடுத்தது அப்போது வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு மேடம் வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்காங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேம் என்ன மேம் சாப்பிட்றீங்க, என்ன மேம் சாப்பிட விரும்புகிறீங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் மேம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஐ வுட் லைக் டு ஹேவ் எ கப் ஆஃப் காஃபி, எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் போதும், இல்லை ஐ வுட் லைக் டு ஹேவ் எ டீ, ஐ வுட் லைக் டு ஹேவ் எ டீ அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் காஃபி அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை வுட் லைக் டு ஹேவ் சம் பிஸ்கெட்ஸ், இல்லை ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போது இப்போ அந்த ஐ வுட் லைக் டு ஹேவ்னு சொன்னதில்ல, அப்போ அதெல்லாம் மீனிங் என்னென்னா, நான் டீ சாப்பிட்றேன், நான் காஃபி சாப்பிட விரும்புகிறேன், நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றேன், ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் சேவரிஸ், ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் ஸ்வீட்ஸ்னால் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட ஆசைப்பட்றேன், இல்லை எனக்கு ஒரே ஒரு டீ மட்டும் போதும், ஐ வுட் லைக் டு ஹேவ் எ கிளாஸ் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேணாம் தம்பி, ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குன்னா, நோ தேங்க்ஸ்ப்பா, ஐ ஐ ஐ ஃபீல் ஃபீவரிஷ், ஐ ஃபீல் டூ கோல்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இல்லைனா ஐ ஹாவ் எ கோல்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போது ஐ வுட் லைக் டு ஹேவ், அப்போ இந்த இடத்துல ஹேவ் அப்படின்ற வார்த்தை வந்து எதை குறிக்குது? சாப்பிட்றத குறிக்குது, ஈட்டுக்கு பதிலாக. இதே வந்து வாட் வுட் யூ லைக் டு ட்ரிங்க் மேம் அப்படின்னு கேட்கலாம். என்ன மேம் குடிக்க விரும்புகிறீங்க, கொஞ்சம் டீ போதும்ப்பா, அந்த ட்ரிங்க்குக்கு பதிலாக அந்த இடத்துல ஹேவ். புரியுதா? இதே மாதிரி என்ன சாப்பிட்றீங்கன்னா, வாட் வுட் லைக் டு ஈட் மேம் அப்படின்னு கேட்கும்போது, என்ன சாப்பிட விரும்புகிறீங்க மேம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு போதும்ப்பா, ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் மீல், ஐ வுட் லைக் டு ஹேவ் எ மீல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஹேவ்ன்றது வந்து ஈட்டை குறிக்குது. அப்போ ட்ரிங்க்கு, ஈட்டு இந்த வார்த்தைகளுக்கு மாற்ற நம்ம வந்து ஹேவை யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? இங்கே ஸ்வீட் ஆர் சேவரினா காரமாக, இல்லை ஸ்வீட்டாக, அடுத்து காஃபி ஆர் டீ அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பேச்சு மொழியில் வரும். சரிங்களா? இப்போது அதே மாதிரி இன்னும் ஒரு சில இடத்துல நம்ம ஹேவ் எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போது எங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்குது நெக்ஸ்ட் வீக், எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குன்னா, அப்போ அதை எப்படி சொல்லுவோம்? ஐ ஹேவ் எ பார்ட்டி நெக்ஸ்ட் வீக், ஐ ஹேவ் எ பார்ட்டி நெக்ஸ்ட் வீக் இன் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஐ ஹேவ் வச்சு சொல்லணும். இதே கடந்த வாரம் எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருந்துச்சு, வி ஹேவ் எ கடந்த வாரம் எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருந்துச்சுன்னு சொல்லும்போது, வி ஹேட் எ பார்ட்டி லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி பார்ட்டி, பாத்து, ஏப்பா என்னப்பா பண்ணுற, ஐ எம் கோயிங் டு, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத, இப்போ பாத்துக்கு மட்டும் டேக் பாத்துன்னு ஒரு வார்த்தை வரும். பாத்துக்கு முன்னாடி பாத்து தான் குளிக்கிறது, குளியல் எடுக்க போகிறேன், குளிக்க போகிறேன் அப்படின்றத நம்ம டேக் பாத் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் சொல்லணும். சரிங்களா? இப்போது என்ன செய்ய போகிறோம்னா, ஐ எம் கோயிங் டு டேக் பாத் அப்படின்னு சொல்லலாம். நான் குளிக்க போகிறேன். இப்போ என்ன செய்கிறேன்? ஐ எம் டேக்கிங் பாத், நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா பாருங்களேன்,
ஐ டேக் பாத்ன்னு சொல்லலாம். நான் குளிக்கிறேன், நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னா ஐ எம் டேக்கிங் பாத். இல்லை நான் குளிக்கிறேன்னா ஐ டேக் பாத். இப்போ இந்த டேக் பாத் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஹேவ் ஏ பாத் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ அதுதான் இந்த இந்த பாத் ஏ பாத். சரிங்களா? என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஹேவ் எ பாத் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு டைம் இருக்குது, ஐ ஹாவ் எ நைஸ் டைம், வி ஹாவ் எ நைஸ் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது குட் ஜேர்னி, யா தே ஹாவ் அ குட் ஜேர்னி அப்படின்னு சொல்லிக்கலாம். தே ஹேட் அ குட் ஜேர்னினா அவங்களுக்கு ஒரு நல்ல பயணமாக இருந்தது அப்படின்னு. ஐ ஹாவ் எ பிட் ஆஃப் அடுத்தது பாருங்களேன், வாக், ஐ ஹாவ் சம் வாக், ஐ ஹாவ் அ வாக். அடுத்தது ஹேவ் வச்சு சொல்லக்கூடிய வார்த்தை ஐ ஹாவ் எ ஸ்விம்மு. அடுத்தது கேம், அப்புறம் ட்ரீம். அப்பா இந்த ட்ரீம் வச்சு நிறைய டைம் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ எப்படின்னா, இப்போ நேற்று எனக்கு ஒரு கனவு வந்துச்சு பாரு, அப்போ மறக்கவே முடியலடா, அது கனவு அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, லாஸ்ட் நைட் ஐ ஹேட் எ டேஞ்சரஸ் ட்ரீம், எனக்கு ஒரு மோசமான கனவு வந்துச்சு. லாஸ்ட் நைட் ஐ ஹேட் எ டெரிஃபிக் ட்ரீம் அப்படின்னா ரொம்ப கோஸ்டான இந்த பேய் கனவுலாம் வரும்ல, அப்போல்லாம் ஐ ஹேட் எ டெரிஃபிக் ட்ரீம் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் நைட் ஐ ஹேட் எ டெரிஃபிக் ட்ரீம்னா அப்போது எனக்கு ஒரு மோசமான கனவு வந்துச்சு. ஸோ அப்போது இந்த கேமு, ட்ரீமு, ஸ்விம்மு, வாக்கு, ஜேர்னி, டைம், பாத்து, பார்ட்டி, அப்புறம் என்னது, டீ சாப்பிட்றீங்களா, சாண்ட்விச் சாப்பிட்றீங்களா, சாப்பாடு சாப்பிட்றீங்களா, லஞ்ச் சாப்பிட்றீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா, இது எல்லாத்துக்குமே நம்ம ஹேவ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. என்ன ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கா? ஓகே. அடுத்தது உங்களுக்கு எத்தனை பசங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, யா வி ஹாவ் ஏ பேபி, எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, கல்யாணம் இப்போ தான் ஆச்சு, இப்போது லாஸ்ட் இயர் கல்யாணம் ஆச்சு, இப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, வி ஹாவ் ஏ பேபி அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹேவ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லுக் அப்படின்ற வார்த்தைக்கு அப்போ ஹேவ் வரும். சரிங்களா? லுக் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம மாற்ற ஹேவ் அப்படின்னு பயன்படுத்துவோம். எப்படின்னா இப்போது நம்ம அடிக்கடி சொல்லணும், ஏன் அங்கே பாரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அங்கே பாரேன் ஏதோ நடக்கிற மாதிரிக்கு, ஹேவ் எ லுக் அட் தேர் அப்படின்போது லுக் தேர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ அதுவே ஹேவ் எ லுக் அட் தேர் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அங்கே பாரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹேவ் எ லுக் அட் தேர் அப்படின்னா அங்கே பாரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம பார்க்குறது அப்படின்ற வார்த்தையை 3 வார்த்தையை சொல்லுவோம், சி, வாட்ச், லுக். இப்போ சீனாலும் பார்க்குறது, வாட்ச்னாலும் பார்க்குறது, லுக் அப்படின்னாலும் பார்க்குறது. இதில் 3த்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, சீன்னா பார்க்குறது, நம்ம எப்போவுமே இப்போ கண்ணை திறந்து வச்சுட்டு எல்லாத்தையுமே பார்ப்போம், ஆனால் கூர்ந்து கவனிக்க மாட்டோம், ஜஸ்ட்டு போகிறது வர்றது அப்படி இது எல்லாத்தையும் சும்மா உட்காந்துருக்கும்போது பார்த்துட்டு இருப்போம்ல, அது வந்து சி. லுக்னா யாராச்சும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்பா லுக் தேர் அப்படின்னு சொல்லும்போது, ஐ எம் லுக்கிங் தேர் அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், பர்டிகுலர் டைமில் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுங்க பார்க்க சொல்லும்போது இது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த வாட்சுன்றது வந்து ரொம்ப கவனித்து பார்க்குறது. இப்போ டிவியில் ஒரு லைவ் கான்சர்ட் ஓடுது, ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு லைவ் கான்சர்ட் ஓடுது, இல்லை ஹரிஹரன் சாரோட ஒரு லைவ் கான்சர்ட் ஓடுதுன்னா, ஸோ அதை இப்போது டிவியெல்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்த்துட்டு இருப்போம்ல, அப்போ கவனித்து பார்க்குறதுன்றதான் வாட்ச் அப்படின்னு மீனிங் வரும். சீனா எப்போவுமே பார்க்குறது, லுக்னா ஒரு பர்டிகுலரான டைமில் மட்டும் பார்க்குறது, வாட்ச் அப்படின்றது வந்து ஒரு நமக்கு பிடிக்கிறது ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்க்குறது. சரிங்களா? ஓகே. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்களேன். இப்போ அடுத்தது ஹீ இஸ் ஹேவிங் லன்ச் அப்படின்றது பதிலாக அது இந்த ஹேவிங் அப்படின்றது வந்து நம்ம எடுத்துகிட்டு ஹீ இஸ் ஈட்டிங் லன்ச், அவன் என்ன பண்ணுறான், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம் வழக்கமாக, ஹீ இஸ் ஈட்டிங் லன்ச்னு சொல்லுவோம். இந்த ஈட்டிங்கை எடுத்துகிட்டு ஹீ இஸ் ஹேவிங் லன்ச்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த ஈட்டிங்க்கு பதிலாக சாப்பிட்றது, அதுக்கு பதிலாக ஹேவிங்கை வச்சு நம்ம சொல்லலாம், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போது சிம்பிளாக கேட்கும்போது, இப்போ பேச்சு மொழியிலே கேட்கும்போது ஹேட் லன்ச் அப்படின்னா சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது ஹேட் லன்ச்டா அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட்டியான்னு அர்த்தம். சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கும்போது ஹேவ் லன்ச்னு வந்துடும். ஹேவ் லன்ச், ஆர் யூ ஹேவிங் லன்ச் அப்படின்னு கேட்கும்போது நீ சாப்பிட்டுட்டா இருக்க, சரி ஓகே நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ ஹேட் லன்ச்னா சாப்பிட்டியா, ஹேட் லன்ச்னா சாப்பிட்டியா, ஹேவ் லன்ச்னா சாப்பிட்றியான்னு அர்த்தம். சரிங்களா? ஷார்ட்டாக இதில் எந்த கிராமர் ரூலும் வராது இதெல்லாம். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இப்போ காட், ஹேவிங் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு சென்டென்ஸ், ஐ ஹேவ் காட் எ நியூ ஷவர், இல்லை ஐ ஹேவ் காட் எ நியூ கார்னால் என்கிட்ட ஒரு நியூ கார் இருக்குது, இல்லை என்கிட்ட ஒரு நியூ ஷவர் இருக்குது, இப்போ பாத்ரூமில் வந்து அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க, நான் ஒரு நியூ ஷவர் வாங்கி அதை நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவே ஐ எம் ஹேவிங் எ ஷவர் அப்படின்னா, ஐ எம் ஹேவிங் எ ஷவர்னால் நான் ஷவரில் குளிச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல
ஹேவிங் அப்படின்ற வார்த்தை வந்து பாத் குளிக்கிறதுக்கு மாற்றா வருது. இப்போது ஐ எம் டேக்கிங் பாத் அப்படின்றதுக்கு பதிலாக ஐ எம் ஹேவிங் எ ஷவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த டேக் பாத் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக தான் இந்த ஹேவிங் அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் ஆகுது. அப்போ ஹேவிங் இந்த இடத்துல எதை குறிக்குது? குளிக்கிறத குறிக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்களேன். இப்போ நான் ஒரு 5 சென்டென்ஸ் சொன்ன எக்ஸசைஸ் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒருத்தர் மட்டும் அதை சூப்பராக ரிப்ளை பண்ணிகிட்டே வராருங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், நிறைய பேர் ரிப்ளை பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எல்லா வீடியோலையுமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு வராரு. ஸோ நீங்கள் நிறைய ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக பேச ஆரம்பிச்சிடலாம். நிறைய புரிய ஆரம்பித்தா சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். தோனி டேஷ் எ கோல்டு லாஸ்ட் வீக் அப்படின்னு வருது. இந்த இடத்துல ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா, ஹேட் வருமான்னு ஃபீல் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? நம்ம லண்டனில் இருந்தப்போ உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டேஷ் எனி ப்ராப்ளம் வென் வி வேர் இன் லண்டன். அப்போ அந்த டேஷில் என்ன வரும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது, சாக்ஷி ரொம்ப பிஸியாக இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை. அவளுக்கு இப்போது நேரமே இல்லை. சாக்ஷி ரொம்ப பிஸியாக இருக்கா, அதனால் இப்போ மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு அவர் நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது டேஷ் வெரி பிஸி ஷீ இஸ் நாட் ஹேவ் டைம். அப்போ அந்த டேஷில் என்ன வரும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? வாட்ஸ்அப் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னா என்ன ஆச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல டூ யூ டேஷ் எனி ப்ராப்ளம் அப்படின்ட்டு இருக்கு. அந்த டேஷில் ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா, ஹேட் வருமா அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது, அவங்க காலை உணவு சாப்பிட்றாங்க அப்படின்றத நீங்கள் இங்கிலீஷில் ஃபுல்லாக அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக எப்படி சொல்லுவீங்க? அவங்க காலை உணவு சாப்பிட்றாங்க அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? ஹேவ் வச்சு அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்னா நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் வந்து போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? பை, டேக் கேர். 50th டே கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் your support. Bye, take care. We will meet hereafter. We will meet on coming Monday 7 o'clock இல்லை 6 o'clock நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? பை, டேக் கேர்.